ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 19 நாளைய தினம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளி. உங்கள் வீட்டோட நிலைவாசல்ல இந்த 3 பொருட்களை ஒன்றா சேர்த்து நீங்கள் கட்டி வைக்கிறது மூலயமா நீங்கள் போதும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன முறை அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாளுமே விசேஷமான நாட்கள் தான். ஆனால் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு இந்த 3 நாட்களுக்கும் கண்டிப்பாக நாம் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். மற்ற நாட்களில் நீங்கள் ஆடி வழிபாடு செய்கிறீங்களோ இல்லையோ, இந்த 3 நாட்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் இப்படி யார் வேணாலும் செய்யலாம். இந்த ஒரு பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய 3 வகையான சுக்கிரஹோரை, காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், மாலை 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், இந்த 3 நேரங்களை பயன்படுத்தி இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட நிலைவாசலில் செய்யணும். ஆடி மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த வாரம் புதன்கிழமை பிறந்திருக்கிறதால நமக்கு முதல்ல வரக்கூடியது ஆடி வெள்ளி தான். அதுக்கப்புறம் தான் ஆடி ஞாயிறு, ஆடி செவ்வாய் வருது. முதல்லையே ஆடி வெள்ளி வர்றதால 2024ஆம் வருஷம் இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் மொத்தமாக நமக்கு 5 எண்ணிக்கையில் ஆடி வெள்ளி கிடைக்குது. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். பொதுவாக ஒரு சில ஆடி மாதங்களில் 4 வெள்ளிக்கிழமைகள் தான் கிடைக்கும். ஆனால் இந்த வருடம் 5 வெள்ளிக்கிழமைகள் ஆடி மாதம் கிடைச்சிருக்கு. அதுவும் கடை வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வர்றது கூடுதல் விசேஷம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை ஆடி வெள்ளி, அதுவும் ஜூலை 19 முதல் ஆடி வெள்ளி அன்னைக்கு நீங்கள் செய்யலாம். ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் ஆடி வெள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்குறீங்க, இல்லை முதல் ஆடி வெள்ளி அன்னைக்கு என்னால் இதை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஜூலை 19, ஜூலை 26, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 16 இந்த கிழமைகள் எல்லாமே ஆடி வெள்ளியில் தான் வருது. நாளைய தினம் ஆடி வெள்ளி அப்படிங்கிறதால காலையில் எப்பவும் போல குளிச்சு சுத்தபத்தமாக உங்கள் வீட்டை சுத்தப்படுத்திட்டு, பூஜை அறையை சுத்தப்படுத்திட்டு, ஆடி வெள்ளிக்கு நீங்கள் என்ன பூஜை பண்ணுவீங்களோ அதை எப்பவும் போல பண்ணுங்க. அதே மாதிரி ஆடி வெள்ளி அன்னைக்கு நாம் ஒரு தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஒரு பதிவை செக் பண்ணி பாருங்கள். அதில் ஆடி வெள்ளி கூட பிரதோஷத்தையும் சேர்ந்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபத்தை ஏற்றணும்னு அந்த பதிவை நம்ம போட்டிருக்கோம். மகாலட்சுமி தாயார், அம்பாள், அம்மன் இவங்களோட அருளை நீங்கள் ஆடி வெள்ளியில் பெறுவது மட்டும் இல்லாமல் பிரதோஷமும் வெள்ளிக்கிழமையில் வர்றதால சிவபெருமானோட அருளையும் பெறுவதற்கும், அது கூட வெள்ளிக்கிழமையோட அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானோட அருளை பெறுவதற்கும் ஒரு தீபத்தை ஏற்றுறதுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவை நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய ரீசெண்ட் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட தீபத்தையும் நீங்கள் நாளைக்கு தினம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றி வைங்க. இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இதுக்கு உங்களுக்கு மொத்தமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பொருட்கள் தான். 1 தர்பை புல், 2 பச்சை கற்பூரம், 3வது ஒரே ஒரு ரூபாய் நாணயம். இந்த 3 பொருட்கள் இருந்தாலே தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் ஆடி வெள்ளி அன்னைக்கு நீங்கள் செய்யலாம். முடிஞ்சால் இந்த 3 பொருட்களையும் ஒன்றா சேர்த்து கட்டுறதுக்கு ஒரு மஞ்சள் துணி கூட ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆடி வெள்ளி நீங்கள் நாளைய தினம் வீட்டோட பூஜை அறையில் எப்படி ஆடி வழிபாடு செய்கிறீங்களோ அதே மாதிரி பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் தர்பை புல் வாங்கி வச்சுக்கோங்க. தர்பை புல் அப்படிங்கிறது எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். தர்பை புல் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, யாகசாலையில் யாகம் வளர்க்கும் போது அதை பயன்படுத்துவாங்க. தர்பை புல் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு, ஒரு அரணா விளங்கக்கூடியது. யாகசாலையில் யாகம் வளர்க்கும் போது அந்த யாகசாலையை சுற்றி செங்கல் பக்கம் இந்த தர்பை புல்லை வச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த தர்பை புல்லை தாண்டி எந்த விதமான தீய சக்திகளும் அது உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா யாகம் வளர்க்கும் போது கடவுளோட சக்தி மட்டும்தான் அந்த யாகத்தில் இருக்கணும். தீய சக்திகள் ஊடுருவி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கும்பாபிஷேகங்களில் யாகசாலையில் இந்த தர்பை புல்லை அந்த செங்கல் பக்கத்தில் வச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தர்பை புல்லை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தர்பை புல்லுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கு. இந்த தர்பை புல்லை சிவன்,
விஷ்ணு, பிரம்மா இது மாதிரி 3 தெய்வங்களும் குடியிருக்கிறதா ஒரு ஐதீகம். பெரிய பெரிய யாகங்கள் நடக்கும் போதெல்லாம் இந்த தர்பை புல்லுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஒரு கட்டு தர்பை புல்லை நிச்சயம் நாளைக்கு நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுடுங்க. தர்பை புல் அப்படிங்கிறது காய்ந்து போனாலும் அதுக்கு இருக்கக்கூடிய மகிமை அப்படியே தான் இருக்கும். அதனால ஆடி மாதம் முழுக்க நீங்கள் இந்த தர்பை புல்லை மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை பற்றி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. பல பதிவுகள் பச்சை கற்பூரத்தை பற்றி நீங்களே பார்த்துருப்பீங்க. பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக சம்பந்தப்பட்ட பொருள். பச்சை கற்பூரம் இறை சக்தியை வசியம் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அந்த ஒரு வாசத்துக்கு எந்த விதமான கெட்ட சக்திகளும் கிட்ட வராது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போ 3 பொருட்களை நீங்கள் எடுத்திருக்கீங்க. தர்பை புல்லை வாங்கிட்டு வந்து வச்சுட்டீங்க, பச்சை கற்பூரம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, ₹1 நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 பொருட்களையும் ஒன்றா சேர்த்து உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் கட்டணும். உதாரணத்துக்கு நீங்கள் பச்சை கற்பூரத்தையும் ₹1 நாணயத்தையும் அந்த தர்பை புல்லை சேர்த்து கட்ட முடியல அப்படின்னா ஒரு மஞ்சள் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் துணியில் ₹1 நாணயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் வச்சு முடிஞ்சு அந்த மஞ்சள் துணியை அப்படியே தர்பை புல்லோட சேர்த்து கட்டிட்டு ஒரு நூல் வச்சு உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் இந்த தர்பை புல்லை கட்டிடுங்க. இந்த தர்பை புல்லை கட்டும்போது நீங்கள் வீட்டுக்கு உள்பக்கமாக கட்டக்கூடாது, வீட்டுக்கு வெளிப்பக்கம், நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம். நீங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா அந்த தர்பை புல்லை பார்த்துட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையணும். அது மாதிரி உங்கள் பார்வையில் இருக்கிற மாதிரி அந்த தர்பை புல்லை கட்டி வச்சுடுங்க. ஆடி மாதம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை நீங்கள் பயன்படுத்தி இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட நிலைவாசலில் செய்யலாம். இதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. ஒருவேளை ஆடியோட முதல் வெள்ளி என்னால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா அதுக்கப்புறமா இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு 4 வெள்ளிக்கிழமைகள் பேலன்ஸ் இருக்குது. அந்த 4 வெள்ளிக்கிழமைகளை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாக பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்சால் சுக்கிர ஹோரையில் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. காலையில் 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, இரவு 8 மணிலேருந்து 9 மணி. ஒருவேளை சுக்கிர ஹோரையில் இதை செய்ய முடியலையா பரவாயில்ல, வெள்ளிக்கிழமையில் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் காலையில் ராகு காலம் இருக்குது. அந்த நேரத்தை தவிர மீதி எந்த நேரத்தில் வேணாலும் இதை உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் தயார் பண்ணி கட்டிடுங்க. ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் இந்த தர்பை புல் உங்கள் வீட்டோட நிலைவாசல்லே இருக்கட்டும். அந்த மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரமும் ₹1 நாணயமும் போட்டு வச்சுருப்பீங்க. கொஞ்ச நாட்களில் அந்த பச்சை கற்பூரம் காற்றுல கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் ஆடி மாதம் முடியறதுக்குள்ள ஒரு வாரமும் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு பச்சை கற்பூரத்தை புதுசாக வச்சு அந்த தர்பை புல்லை எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல மறுபடியும் கட்டி விட்டுருங்க. ஆடி மாதம் முடிஞ்சாலும் அந்த தர்பை புல் உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியிலே இருக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் அந்த தர்பை புல் காய்ந்து போகாமல் அப்படியே இருக்கும். காய்ந்து போனாலும் அதோட சக்தி குறையாது. உங்களுக்கு அந்த தர்பை புல்லை மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த தர்பை புல்லோட மொத்த அமைப்பையும் எடுத்து புதுசாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் புதுசாக சேர்த்து இருந்த இடத்துலையே புதுசாக தர்பை புல்லை கட்டிடுங்க. பழைய தர்பை புல்லை கால்பட இடத்துல விட்டுருங்க. இந்த ஒரு தர்பை புல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை வெளியேற்றிடும். வெளியில் இருக்கக்கூடிய இறை சக்தியை உங்கள் வீட்டுக்குள்ளே அழைத்து வந்து நிரந்தரமாக தங்க வச்சிடும். உங்கள் வீட்டுக்குள்ளே காத்து கருப்பு இது மாதிரி எந்த கெட்ட சக்தியும் நெருங்காது, கண் திருஷ்டி இருக்காது, தேவையில்லாத போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்கள நிலைவாசல் தாண்டி வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த கெட்டதையெல்லாம் அந்த தர்பை புல் அகற்றிவிடும். ஆடி வெள்ளி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.